உனக்கு அப்புறம் நான் கையெடுத்து கும்பிடுற சாமி அகிலா அம்மா தான். அந்த சாமியே இன்னைக்கு கலங்கி போயிருக்கு. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அம்மாவுக்கு எப்படியாவது கிடைக்கணும். அவங்க மனசுல அமைதி ஏற்படணும். நாளைக்கு பரம்பரை வாழ் பூஜை நடந்தே தீரணும். அதுக்கு பரம்பரை வாழ் திரும்ப கிடைக்கணும். நீ மனசு வச்சாதான் அது நடக்கும். காணாம போன பரம்பரை வாழ எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே புரியல. நீதான் ஏதாவது வழி காட்டணும் சாமி. பரம்பரை வாளுக்கு பூசியிருந்த மஞ்சள் குங்குமம் தரையில இருக்கிற இந்த தாரைய பார்த்தா வாளை தூக்கிட்டு போகும்போது கீழே சிந்தின மாதிரி இருக்கு. கீழே கொட்டின பூ காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் இருக்கு. அப்போ திருட வந்தவன் காம்பவுண்ட் சுவர் ஏறி தான் போயிருக்கணும். சரி, நாம இதை உடனே மாமா கிட்ட போய் சொல்லணும். மாமா, மாமா, மாமா. ஏய் பார்வதி, மாமா, பொறுமையா வா, மெதுவா. ஐயோ மாமா, ஏன் இப்படி பக்கமா வர? மாமா என் கூட வாங்கல ஒரு நிமிஷம். எங்க? வாங்க வாங்க மாமா, நான் சொல்றேன். வாங்க வாங்க மாமா. வாளை தூக்கிட்டு போகும்போது சிந்தி இருக்கும் மாமா. இங்க வாங்க மாமா, இது பாருங்க. இதோ இங்க பாருங்க மாமா. பாருங்க மாமா, பூஜை ரூம்ல இருந்து அப்படியே இருக்கு. அங்க பாருங்க மாமா. வாங்க, அங்க பாருங்க மாமா. பாத்தீங்களா மாமா? வாங்க, வழி போரா இருக்கு மாமா. மாமா வாசல் தாண்டி கார்டன் வரைக்கும் போயிருக்கு.
பாத்தீங்களா மாமா? மாமா பாத்தீங்களா மாமா? அங்கேயும் இருக்கு மாமா. இங்க பாருங்க மாமா. இது அப்படியே அங்க வரைக்கும் இருக்கு. மாமா அங்க பாருங்க. இதோ இந்த காம்பவுண்ட் வரைக்கும் இருக்கு மாமா. மாமா பாத்தீங்களா? வாளுக்கு பூஜை பண்ண போல இந்த காம்பவுண்ட் வரைக்கும் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இல்ல மாமா. பால் எடுத்தவங்க இந்த காம்பவுண்ட் எகிரி குதிச்சு ரோட்டுக்கு தான் போயிருக்கணும். ஆமா மாமா. வந்தது யாரா இருக்கும்? ஒரு ஆளா 2 பேரா? இதுல வந்திருப்பாங்க. காரா பைக்கான்னு எதுவுமே தெரியலையே. மாமா கொஞ்சம் என் கூட வாங்க. எங்க? வாங்க சொல்றேன். பானு அக்கா. வாங்கம்மா, வாங்கய்யா. அக்கா குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இசைப்பிரியாம்மா. தடுப்பூசி எல்லாம் போட்டீங்களா? போட்டாச்சுமா. தண்ணி குடிக்கிறீங்களாம்மா? இல்ல வேண்டாம்க்கா. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா சொல்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? முடியும்க்கா. நேத்து நைட்டு எங்க காம்பவுண்ட் சுவர் பக்கமா காரு பைக்குன்னு ஏதாவது பாத்தீங்களாக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. ஆமாம்மா. ஆ? நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். குழந்தை தூங்காம அழுதுட்டு இருந்தது. அந்த பெரிய காம்பவுண்ட் சுவர் பக்கமா ஒரு பச்சை கலர் கார் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்ததுமா. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்தாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கம்மா. கார் அப்புறமா கிளம்பி போயிடுச்சு. சரிக்கா நீங்க போங்க. சரிங்கம்மா. மாமா அவங்க சொல்ற கார் கலரை வச்சு பார்க்கும்போது அது நந்தினியோட கார் தான். அப்ப பரம்பரை வாழை திருடினது நந்தினி தான். சரி வா பாரு. இந்தாங்க மேடம். குழந்தை அழுதுகிட்டு இருக்காளா? ஆமா மேடம். சரி போய் என்னன்னு பாரு. ஓகே மேடம். வா. வாவ் வாட் இஸ் சர்ப்ரைஸ். 2 பேரும் ஒண்ணா ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள மதிக்கணும்ல, மரியாதையாவும் நடத்தணும் இல்லையா?
அதான் நம்ம கல்ச்சர். நான் கல்ச்சரை ரொம்ப மதிக்கிற பொண்ணு. ம், வந்து உட்காருங்க. உன்னோட உபசரிப்பை எதிர்பார்த்த ஒண்ணு நாங்க இங்க வரல. உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான். நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தான் உன் முன்னாடி இவ்ளோ பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்கோம். நீ எங்க வீட்ல இருந்து திருடிட்டு வந்த பரம்பரை வாள ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடு. ஆதி, உன் பொண்டாட்டி தான் படிக்காத பட்டிக்காடு. ஏதோ விவரமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நீ படிச்சவன் தானே? உங்க வீட்ல இருக்கிற பொருள் திருடு போச்சுன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட்டுட்டு 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன நியாயம்? திருடினது யாருன்னு தெரிலனா தான் போலீஸ்ட்ட போகணும். பால் எடுத்தது நீ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக போலீஸ்ட்ட போகணும்? மரியாதையா எங்க பரம்பரை வாழை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். பரம்பரை வாளையே பத்திரமா காப்பாத்த முடியாம இப்படி பொறுப்பே இல்லாம தொலைச்சிட்டு வந்துட்டு ஏன் மேல திருட்டுப்பட்ட கட்டுறீங்களே? இது கொஞ்சம் கூட நல்லா ஆதி. இப்படிலாம் பேசி ஏமாத்தலாம் நினைக்காத நந்தினி. எங்களுக்கு நல்லா தெரியும், நேத்து நைட்டு நீ தான் கார்ல வந்து வாழை திருடிட்டு போயிருக்க. ஆதிக்கடவுர் பரம்பரையே எனக்கு பிடிக்காது. அந்த பரம்பரை வாளை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? தேவையில்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்க வீட்ல பழைய பொருள் போட்டு வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம்ல போய் தேடி பாருங்க. குப்பையோட குப்பையா மூலையில எங்கேயாவது கிடைக்கும். என்ன சொன்ன? எங்க பரம்பரை வாழை குப்பையில தேடணுமா? பொம்பளை மேல நான் கை வைக்க மாட்டேன் தைரியத்துல இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கியா? உன் திமிருக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா மாமா வேண்டாம். என்னாச்சு? ஐயோ, மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம், அவசரப்படாதீங்க மாமா. அவசரப்படாதீங்க மாமா. கையெடு. தடுக்காத பார்வதி. என்ன ஒவ்வொரு தடவையும் பொறுமையா போறதுனாலதான் இவ இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா. இவளு இப்படியே விடக்கூடாது பார்வதி. மாமா சொன்னா கேளுங்க மாமா. முதல்ல நம்ம பரம்பரை வாழை கண்டுபிடிப்போம். நீங்க என் கூட வாங்க மாமா. நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? பார்வதி, பரம்பரை வாழை இந்த நந்தினி தான் திருடி மறைச்சு வச்சிருக்கா. என்ன தடுக்காத. ஒரே அறையில அந்த வாள் எங்க இருக்குன்னு நான் சொல்ல வைக்கிறேன். மாமா நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? வாங்க மாமா. வாங்க வாங்க மாமா. போங்க போங்க, போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பரம்பரை வாளை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. இல்ல உங்க பரம்பரை மானத்தை யாராலையும் காப்பாத்த முடியாது. பாத்தியா என்ன திமிரா பேசிட்டு இருக்கா? பாத்தியா இவள? மாமா மாமா வேண்டாம் மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம் மாமா. சொன்னா கேளுங்க மாமா. அவ பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறா. ஆணவத்துல ஆடாத நந்தினி. எங்க பரம்பரை வாழை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 24 மணி நேரத்துல அதை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு காட்டுறோம். வாங்க மாமா. உங்களால அந்த வாளை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த வாள் கிடைக்காம உங்க அம்மா அவமானப்பட்டு தலை குனியறத நான் என் கண்ணால பார்க்கணும். அதான் என் ஆசை. வாங்க மாமா போலாம். இந்த நந்தினி தான் வாழை திருடி இருக்கா. ஒரு அரை விட்டா திருப்பி கொடுத்துருவா. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். மாமா இருங்க மாமா. சொன்னா கேளுங்க. இப்ப நீங்க அவளை போய் அடிச்சீங்கன்னா பிரச்சனைய பெருசாக்குவா. அதுக்கப்புறம் நம்ம வாழை தேடுற முயற்சி வேலைக்கே ஆகாது மாமா.
அது மட்டும் இல்ல, நந்தினி தான் வாளை திருடி இருக்கான்னு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனால்தான் அவ அவ்வளவு தைரியமா நம்மள போலீஸ் கிட்ட போக சொல்றா. அதனால தான் சொல்றேன் பார்வதி, அவளை தூக்கி போட்டு நாலு மிதிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் எல்லாம். மாமா ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க மாமா. வேற ஏதாவது வழியில தான் நம்ம வாளை கண்டுபிடிக்கணும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இப்போ வந்துடுறேன். நீ எங்க போற? ஆ, நந்தினியோட வீட்டு வேலைக்காரி நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போறா. எனக்கு என்னமோ வாழை பத்தின விஷயம் அவளுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அப்படியா? சரி நானும் வரேன் வா. நீங்க வேண்டாம் மாமா, அவ பயப்படுவா. நான் போய் அவகிட்ட பக்குவமா பேசிட்டு வரேன். உங்க போனை மட்டும் கொடுங்க மாமா. ஆ. நான் இது வந்துடுறேன். அக்கா நில்லுங்க. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? உங்களை பார்த்துல நான் ஒன்றும் பயந்து வேகமா போகல. நைட்டு வீட்டுக்கு போகல, நேரமாச்சு, அதான் வேகமா போறேன். நான் வரேன். அக்கா நில்லுங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நேரமாச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன்ல. ஆமா, நைட்டு நீங்க நந்தினி வீட்லயே தங்கிட்டேன்னு சொல்றீங்கல்ல. நந்தினி நைட்டு வீட்டுக்கு எப்ப வந்தா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா நந்தினி நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு. ஆமா, நந்தினி வீட்டுக்கு வரும்போது கையில ஏதாவது பொருள் கொண்டு வந்தாளா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் அவசரத்துல வந்ததுனால காய்கறி வாங்காம வந்துட்டோமே, போய் வாங்கிட்டு வந்துருவோம். இந்தடா அம்மு, இந்த பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சரியா? அழாம வீட்டிலே இரு, நான் கதவை பூட்டிட்டு போறேன். சரியா? பத்திரமா இருமா, அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்.